என்னங்க போயிட்டு மறுபடியும் வந்து நின்றுட்டு இருக்கீங்க? நான் தான் தெளிவா சொன்னனே. ஆஹ், நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் குளிச்சுட்டு. ஸோ நீங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்க. உங்களுக்கு மேபி கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா பாட்டிக்கிட்ட வேணா கூப்பிட்டு சொல்கிறேன். கீழே தான் ரகு ரூம் இருக்கு. நீங்கள் ரூமில் வேணா வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஐயோ சச்சா, அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வீட்ல எனக்கு என்னங்க பிரச்சனை? நான் எங்க வேணாலும் இருந்துப்பேன். ஆ, என்ன சொன்னீங்க? இல்லைங்க, அது வந்து என்னன்னா, இது உங்க வீடு தான். ஃப்ரெண்டை ஏத்துக்கிட்டீங்களே, ஏத்துக்கிட்டீங்க தானே? ஃப்ரெண்டாக தானே கேட்குறீங்க? ஆமாங்க, ஃப்ரெண்டை மட்டும் தாங்க கேக்குறேன். ஆ, ஆமாம். அப்புறம் என்னங்க, நம்மளுடைய ஃப்ரெண்டோட வீடு நம்மளோட வீடு மாதிரி தானே. சோ அந்த உரிமையில தான் சொன்னேன், நீங்க தான் தப்பா எடுத்துக்காதீங்க. ம், சரிங்க. ஆனா நீங்க இப்ப இங்க வந்ததுக்கான காரணத்தையே சொல்லல. அதை விட்டு வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க வந்ததுக்கு என்ன காரணம்? ஆல்ரெடி நேரமாச்சு. ரகு வர வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். நான் போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க வெளியே போறீங்களா? வெளியே போறேங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதா உங்ககிட்ட ஒண்ணு தர வேண்டியது இருக்கு. என்னது? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. சின்னதா தாங்க, கிஃப்ட் தான். கிஃப்டா? ஆமாங்க, கிஃப்டே தான். அது வந்து என்னன்னா, முதல்ல உங்க வீட்டுக்கு உங்களை பார்க்க வரேன். சோ வெறும் கையோட வந்தா நல்லாவா இருக்கும்? அதனாலதான் உங்களுக்காண்டி ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். என்னது? சாரிங்க. ஓ, அப்படியா? சரி, ஓகே. தேங்க்ஸுங்க. நீங்க வச்சுட்டு போங்க. நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க. சேங்க, இன்னும் என்னங்க பிரச்சனை? அது இல்ல. நீங்க இப்போ எப்படியும் சாரி மாத்த தான் போறேன்னு சொன்னீங்க. அதான் நான். என்னது? ஏங்க நீங்க இப்படி தப்பாவே நினைக்கிறீங்க? நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்ட பையனா இல்ல. உம், நான் வாங்கிட்டு வந்த சாரிய மாத்திட்டு வர முடியுமான்னு கேட்க வந்தேன். வேற எதுவும் இல்ல. நீங்க எப்ப பாரு என்ன தப்பாவே நினைக்கிறீங்க. யாரு? நானு? ஆமாங்க. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? அதாங்க, நான் வாங்கிட்டு வந்த சாரியை கட்டிட்டு வரீங்களா? சாரி வாங்கிட்டு வந்தா மட்டும் போதுமா? அதுக்கான மேட்சிங் பிளவுஸ்லாம் வேண்டாமா என்கிட்ட? ம், நீங்க என்ன கலர் வாங்கிட்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அவ்வளவுதானங்க. ரொம்ப சிம்பிள். சின்ன சிம்பிள். ஏங்க, நான் கொடுக்க போற சாரி பாக்ஸே, நீங்க எப்படி இதுக்குள்ள இருக்க சாரி எடுத்துட்டு இந்த பாக்ஸ் வெளியே தூக்கி போயிட்டுருவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லி தூக்கி போட்டு போற பாக்ஸ் கலரே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வர தெரியுது எனக்கு. அந்த சாரி எந்த கலர்ல வாங்கிட்டு வந்தா உங்ககிட்ட எந்த கலர்ல பவுஸ் இருக்கும்னு கூட தெரியாது. இல்ல, புரியல. அப்போ நான் சாரிக்கு என்ன பிளவுஸ் போட்டுட்டு வரேன் நான் பாத்துட்டு இருக்கீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து? என்னங்க, என்னங்க நீங்க வேற? அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு பர்பிள் கலர்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் அதே கலர் சாரி வாங்கிட்டு வந்தேன். பர்பிள் கலர் சாரி எப்படியும் மேக்ஸிமம் வச்சிருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் பொண்ணுங்க பிடிக்காத கலர்ல கூட சாரி வச்சிருப்பீங்க. அப்ப பிடிச்ச கலரை மட்டும் என்ன விட்டா வச்சிருப்பீங்க. எப்படி பார்த்தாலும் 4-5 ட்ரெஸ் சேர்த்து வச்சிருப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கையில தான் இந்த சாரி வாங்கிட்டு வந்தேன். இந்த சாரி பிரிச்சு பாருங்க, பிடிச்சிருந்தா கட்டுங்க. இதுக்கு மேட்சிங் பிளவுஸ் கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா எதையாச்சும் மேட்ச் பண்ணியாச்சும் போட்டுட்டு வாங்க ப்ளீஸ்ங்க. முதல்ல 2 பேரும் ஒன்னா போறோம். இல்ல முதல்ல கார்ல ஒண்ணா போறோம்ல, அது சொல்ல வந்தேன். நீங்க வச்சுட்டு போங்க. என்கிட்ட இருந்தாதான் நான் கட்டுவேன். ஆக்சுவலா நான் சாரி எடுத்து வச்சிட்டேன். நான் ரெட் கலர் சாரி தான் கட்டுறதா முடிவு பண்ணியிருக்கேன். பர்பிள் கலர் கட்டுற மாதிரி எனக்கு ஐடியாலாம் இல்லை. ஸோ நீங்க சாரியை வச்சுட்டு போங்க. நான் என்னைக்காச்சும் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எடுத்து கட்டிக்கிறேன். சரிங்க ப்ளீஸ்ங்க. சரிங்க, நான் தான் சொல்றேன்ல, நான் சாரி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லி. அதுவும் இல்லாம இதை ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது என்னால. எனக்கு நேரம் ஆகுங்க. ஏற்கனவே நேரமாச்சு. நீங்க வச்சுட்டு போங்க. சரிங்க. அப்புறம் சாரி மறந்துடாதீங்க. மறக்க மாட்டேன். நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகேங்க. எங்க முடிஞ்சா கட்டிருங்க அதையே. செங்க உங்ககிட்ட தான் சொல்லிட்டு போறேன், மறக்காம கட்டிருங்க அதையே. அவர் சொன்ன மாதிரி கண்டிப்பா இந்த சாரியோட பாக்ஸை தூக்கி தான் போட போறோம். இது எந்த கலர்ல இருந்தா என்ன இந்த மனுஷனுக்கு தேடி கண்டுபிடிச்சு வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்களேன். ஷோ, என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி, சாரியை பார்ப்போம். பரவாயில்லையே, சாரியில நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் நல்லா தான் பார்க்குறாரு. சாரி சூப்பராக தான் இருக்கு. பட் ஆனால் இதை ப்ரீ ப்ளீட் எடுத்து கட்டுறதுக்கு நேரம் ஆயிரும். சரி, இன்னொரு நாள் கட்டிக்கலாம். சரி, நேரமாச்சு. ரேஷ்மா, எழுந்தி கிளம்பு. ஹலோ அம்மா, நான் வர்றதுக்கு லேட் ஆகுமா? ஈவினிங் போல ஆகும்னு நினைக்கிறேன். நீ எனக்காண்டி வெயிட் பண்ணாத, சாப்பிடு சரியா? அதனாலதான் ஃபோன் பண்ணேன். என்னல சொல்ற? ஏன் லேட் ஆகும்னு சொல்ற? ஆஸ்பத்திரியில இருந்து அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னலா? ஆமாமா சொன்னேன், இல்லன்னு சொல்லல. இப்போ இங்க ஒரு ஃப்ரெண்டு பார்க்க வந்திருக்கேன், அதான் லேட் ஆகும். ஃப்ரெண்ட பக்கம் வந்திருக்கியா? அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட் எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, சாப்பிடாம கொள்ளாம. அப்படி யாருல அம்மாவோட முக்கியமான ஃப்ரெண்ட் உனக்கு? அம்மா,
நான் ரேஷ்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். ரேசுமாவா? அது யாருல? ஐயோ அம்மா, ஒரு பொண்ணு விரும்புறேன்னு சொன்னல ஹாஸ்பிட்டல் டாக்டர், அந்த பொண்ணு வீட்டுக்கு. ஷாம்ல என்ன கூப்பிடாம போனா நீ? ஏலே, நீ முன்னாடி சொல்லியிருந்தா நானும் கிளம்பி இருந்திருப்பல, என்னையும் கூப்பிட்டு போயிருக்கலாம்ல நீ. ஏமா நீ வேற, நானே உங்களுக்கு அடிபட்டுச்சுன்னு தான் பார்க்க வந்தேன். ஒன்னும் சம்பந்தம் பேசுறதுக்கு வரல, உன்னையும் சேர்த்து கூட்டிட்டு வர்றதுக்கு. நீ வர இருக்க பாரு, சும்மா இருக்கவே மாட்டியாமா நீ? என்னது, என் மருமகளுக்கு அடிபட்டுச்சா? ஆ, மருமகளா? எம்மா எம்மா, தயவு செஞ்சு அமைதியா இருமா. நீ இந்த அளவுக்கு ஆர்வப்படாதம்மா. இன்னும் நான் பேச கூட இல்ல அவகிட்ட. சரியா, இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கேன். நீ அதுக்குள்ள மருமவ அது இதுன்னு சொல்லி மொத்தமா பால் ஊத்தி முடிச்சு விட்டுறாதம்மா. கொஞ்ச நேரம் அமைதியா இருமா நீ வேற. இங்க பாருல, நீ என்னமோ பண்ணிக்கிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், அந்த பிள்ளையத்தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. அந்த தைரியத்துல, அந்த நம்பிக்கையில தான் அவங்க வீட்டுல போய் பேசவும் செஞ்சேன், பேசவும் முடிச்சிட்டேன். அவங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் சம்மதிக்க வைக்க வேண்டியது என் பொறுப்புன்னு உங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி நான் பேசின வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே சம்மதம் தான். ஆனா அந்த பொண்ணை சம்மதிக்க வைக்க வேண்டியது உன் பொறுப்பு, நீ தான் பாத்துக்கணும். பாத்துக்கோ, சீக்கிரமா என் மருமவ மனசை மாத்தி வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வர. நானும் அதுக்குதான் ட்ரை பண்றேன், நடக்க மாட்டேங்குது. சரி சரி இரு, நானும் கிளம்பி வரேன். எங்க வர? என் மருமவளை பாக்க. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நீ சும்மா இரு. அவளுக்கு ஏற்கனவே அடிபட்டு இருக்கு. ஆம்ல அடிபட்டுச்சு. ஏலே, அவளை சரியா பாத்துக்க மாட்டியா நீ? ஆமா, நான் கல்யாணம் பண்ணி என் கூடிய வச்சிருக்கல, அதனால அவளை நான் சரியா பாத்துக்கல. ஏமா நீ வர? பேசுற பேச்சு பாரு. அவன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து லைட்டா ஸ்லிப் ஆகி விழுந்திருக்கான். தலையிலயும் லைட்டா கண்ணத்துலயும் ஸ்கிராச் ஆயிருக்கு. கால் கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓ அப்படியா? சரி, அப்ப நான் கண்டிப்பா வந்து என் மருமகளை பார்த்தே ஆகணும். எம்மா நீ வரவே வேண்டாமா. நீ வந்து எதையாச்சும் சோதனை மொத்தம் முடிச்சிடும். இன்னைக்குதான் கொஞ்சம் அவங்களே என்ன டிராப் பண்றீங்களா அப்படின்ற அளவுக்கு பேசி ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். நீ வந்து பேசுற பேச்சுல மொத்தம் முடிச்சு போயிரும். சரி, நான் வரல. ஆனா ஒரு கண்டிஷன். பெத்த பிள்ளைகிட்டயே கண்டிஷன் போடுற முதல் தாய் இங்கதாமா பாக்குறேன். ஏலே, நான் சொல்றது கேளு. சொல்லு. எங்க உன்னை கூட்டிட்டு போக சொல்லிருக்காவ? ஆஸ்பத்திரிக்கா? இல்ல, அவங்க தம்பி வீட்டுக்கு. அவங்க தம்பி வீட்டுக்கா? அவங்க எல்லாரும் ஒரே வீட்டுல தானே இருந்தாங்க. அந்த கதையெல்லாம் சொன்னா இன்னும் 10-20 நிமிஷம் ஆகும். நான் அப்புறம் பொறுமையா சொல்லிக்கிறேன், சரியா? சரி சரி, நீ எங்கேயோ கூட்டிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா மறுபடியும் கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு எப்படியோ வருவல, அந்த கேப்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு. சும்மா அதெல்லாம் அவங்க வர மாட்டாங்க. லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, போன் வை. ஏலே, அதெல்லாம் வருவால, கூப்பிட்டு பாரு. இங்க பாரு, நீ கூட்டிட்டு வரல, கண்டிப்பா நான் வந்துருவேன் உங்க வீட்டுக்கு. சின்னமா நீ என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்க? பெத்த பிள்ளைய யாராச்சும் பிளாக்மெயில் பண்ணுவாங்களா என்ன? என் மருமகளை நீ கூட்டிக்கிட்டு வரலையோ, கண்டிப்பா நீ வரதுக்கு முன்னாடி நான் அவங்க வீட்டுல இருப்பேன், பாத்துக்கோ. ஐயோ, அப்படி எல்லாம் எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. கண்டிப்பா கூட்டிகிட்டு வரேன், போன் வை. இது சாப்பிட்டியா? ஏ ரோசன் நில்லு. ஏன் நில்லியா? சும்மா நான் அப்புறமா பேசுறேன். யாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ சாப்பிடு, டேப்லெட் போடு. மறக்காம சாப்பிட்டுட்டு தூங்கு. அப்படியே போய் படுத்துறாத, சரியா? நான் டேப்லெட் வந்து செக் பண்ணுவேன். சரி, பாய். உடம்ப பாத்துக்கோ. நான் முடிஞ்சா கூட்டிட்டு வருவேன், இல்லைன்னா கூட்டிட்டு வர மாட்டேன். அப்படியெல்லாம் இல்ல, கூட்டிட்டு வந்து ஆகணும். சரி, போன் வை. எலி ரோசன் நில்லுல. ஹாய் செல்லக்குட்டி. ஐயோ தம்பி, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் இப்படித்தான். அவனுக்கு பிடிக்காத விஷயத்த இப்படி எல்லாம் பண்ணிட்டோம்னா அவன் யாருக்கிட்டையும் பேச மாட்டான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா தம்பி. என்னாச்சு செல்லம், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு பிடிக்கலையா? ஏன் இப்படி அழுகுறீங்க? ட்ரெஸ் போட்டாதானே அழகா இருப்பீங்க. எனக்கு ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும், ஆனா இது இருக்கு கழுத்துல, இதுதான் பிடிக்கல. இது வேண்டும்னு சொல்ற பாத்து கேட்க மாட்டேங்காங்க என் பேச்ச. நீங்க சொல்லி கொடுங்க. அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்றாங்க பாட்டி, அப்புறம் ஏன் இதெல்லாம் போடுறீங்க? அதுவும் இல்லாம வெளியே தானே போடுவோம், கசகசன்னு இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா அவனுக்கும் ஜாலியா இருக்கும், கம்ஃபர்டபுளா. ஐயோ தம்பி, 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் இது போட்டாதான் இந்த ட்ரெஸ் போட்டுப்பேன்னு சொன்னான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அவங்க பாட்டி கிட்ட போய் காமிச்சிட்டு வரேன்ட்டு போனான். அவன் என்ன சொன்னான்னு தெரியல, இது வேண்டான்னு அழுகுறான். இவன் வந்து நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பான். அதனாலதான் கழட்டாம சுத்திக்கிட்டு கிடக்கவன் பின்னாடியே. அவன் மாமங்காரன் வாரன்னு சொல்லியிருக்கான், வண்டி அனுப்பி விடுறானா டிரைவரோட. அதனாலதான் அந்த டிரைவர் வந்து கூட்டிட்டு போற வரைக்கும் நான் சமாளிச்சா போதும், அதுக்கப்புறம் அவன் மாமங்காரன் பார்த்துப்பான். ரகு வீட்டுக்கு தானே நாங்களும் போறோம், நாங்களே கூட்டிட்டு போயிருவோமே. ஐயோ தம்பி, என் பேத்தி கிளம்பி முடிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் அவனை வச்சு என்னால சமாளிக்க முடியாது. அதுவும் இல்லாம 10 நிமிஷம் தானே அவன் வீடு இருக்கு, டிரைவர் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான். அதான் அவன் கூட்டிட்டு போயிருவான். சரி, அவர் வர வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டு அவனுக்கு தண்ணி வேணா எடுத்துட்டு வாங்க. அவன் தண்ணி எல்லாம் குடிக்க மாட்டான் இப்போதைக்கு. இல்ல, எனக்கு தண்ணி வேணும். நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்க போங்க. இல்லப்பா, அது வந்து எங்க வீட்லயும் எங்க அண்ணன் பையன் எல்லாம் இருந்திருக்கான். அவனை சமாளிக்கிறதெல்லாம் நான் தான் பாத்துக்கிட்டு இருந்திருக்கேன். இவனையும் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. அண்ணன் பையனா? நீ ஒரே ஒரு பையன்ல உங்க அம்மா வந்து சொன்னாங்க வீட்டுக்கு. அண்ணன் பையனா அப்பாவோட அண்ணா இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பிறந்தவங்க அண்ணா ஒண்ணு, அப்பா ஒண்ணு, தங்கச்சி ஒண்ணு, மொத்தம் 2 பொண்ணு 1 பையன். அந்த முறையில சொன்னேன். ஓ அப்படியா? சரி சரி. அவங்க கிட்ட பேசி பழகி இருந்துப்பியாப்பா? ஆமா பாட்டி, அவங்க கிட்ட பேசதான் செய்வேன். வேலை விஷயமா இங்க வந்ததுனால டச் இல்லாம இருக்கு. மத்தபடி போன்லாம் பண்ணி பேசிப்போம், நேர்ல போய் தான் பேச முடியல. அதுவும் இல்லாம ஊருக்கு போனாலே மேரேஜ் பத்தி தான் கேட்பாங்க. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிவ இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இழுத்தளிக்க போறான்னு எங்களுக்கும் தெரியல. சரிப்பா, இவனை பாத்துக்கோ, நான் குடிக்க உனக்கு ஏதாச்சும் எடுத்துட்டு வரேன். இல்ல எனக்கு வேண்டாம், நான் இப்ப தானே காஃபி குடிச்சேன். நீங்க குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்க. சரிப்பா. ஓய் குட்டி பையா, இங்க வா. வர மாட்டேன். ஏன் வர மாட்டீங்க? எங்க அம்மா அனு சொல்லிக்காங்க, தெரியாதவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி. அதான். அனுவா? யார் அவங்க? எங்க மாமாவோட ஃப்ரெண்டு. மாமாவோட ஃப்ரெண்டா?
ஆமா, எங்க மாமாவோட ஃப்ரெண்டு, எனக்கு அத்தை வீட்டுல தான் இருப்பாங்க. இப்போ அவங்க வேற வீடு பார்த்து போயிட்டாங்க. எங்க மாமாவும் என் ஃப்ரெண்டு அத்தையும். ஆ புரியல. ஐயோ, எங்க மாமாக்கு இப்படி ஃப்ரெண்டு வச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் அனு அத்தை. ஃப்ரெண்டும் மாமா வச்சிருக்கானா? அனு அத்தையா? ஒண்ணுமே புரியலடா. நீ சொல்ற அர்த்தத்துல எல்லாம் யோசிச்சு பார்த்தா ஏதோ தப்பு தப்பா லிங்க் ஆகுது. அது இல்லைங்க, அதான் அப்புறம் சொல்றேன். உங்க பேர் என்ன? நீங்க ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வீடு இல்லையா? எங்க வீட்டுல வந்து இருக்கீங்க. உங்களுக்கு வீடு இல்லாதனால இங்க வெயிட் பண்றீங்களா நீங்க? எங்க தாத்தா வீடு தர சொன்னாரா உங்களுக்கு? பரவாயில்லையே, நல்லா பேசுறியே நீ. எனக்கு வீடெல்லாம் இருக்கு. உங்க அம்மாவை பார்த்துட்டு போக தான் வந்தேன். அச்சச்சோ! என்னாச்சு என்னாச்சு? நான் ஏதாச்சும் போயிட்டு இருக்கா ட்ரெஸ்? இல்ல, எங்க அம்மா என்ன அடிப்பாங்களே உங்ககிட்ட இப்படி பேசணும்னு தெரிஞ்சா. எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க. நம்ம 2 பேர் ஃப்ரெண்ட் ஆயிடுவோம். நம்ம 2 பேர் ஃப்ரெண்டு தானே. நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்ல மாட்டீங்க தானே? உங்க அம்மா பார்த்தா அவ்வளவு பயமாடா உனக்கு? ஆமா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அடிப்பாங்க, சாக்லேட் சாப்பிட்டு அடிப்பாங்க, மிச்சி சாப்பிட்டு அடிப்பாங்க. ஆனா என் கூட விளையாட மட்டும் மாட்டாங்க. ஆனா என் ஃப்ரெண்டு அனு இருக்காங்கல்ல, அவங்க தான் விளையாடுவாங்க என்கிட்ட. அப்ப எங்க மாமா என்ன வெளியே கூட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க, எங்க ஆச்சியும் வாங்கி தருவாங்க. ஆனா அம்மா வர மாட்டாங்க. நான் சாப்பிட்டேன்னு சொன்னா அடிப்பாங்க. உனக்கு யாரு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? ஒருவேளை இவன் ரகுவோட ஒய்ஃபை தான் ஃப்ரெண்ட் அத்தைன்றானோ? சரி ஓகே. உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? உங்க மாமாவியா இல்ல உங்க அத்தையா, உங்க அம்மாவியா, பாட்டியா, யாரும் ரொம்ப பிடிக்கும் உனக்கு? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது எங்க மாமா, ஃப்ரெண்டு அத்தானு, அதுக்கப்புறமா எங்க ஆச்சி, எங்க தாத்தா, அப்புறமா வியானண்ணன், அதுக்கப்புறமா தான் அம்மா. ஏன் உனக்கு அதுக்கு அப்புறமா தான் அம்மா வருது? அம்மா என் கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு மம்மம் தரது, என் கூட விளையாடுறது எல்லாமே அண்ணு ஃப்ரெண்டும் அதுக்கப்புறம் ஆச்சியும் தான் எனக்கு பண்ணுவாங்க. தாத்தாவும் அகும் அம்மாவும் எனக்கு ஐசியும் பிச்சு வாங்கி தருவாங்க. அம்மா என்ன அடிக்கே செய்வாங்க. அம்மா என் கூட இருக்க மாட்டாங்க. இப்படி ஊசி போடுறதுக்கு வேலைக்கு போயிடுவாங்க எங்க அம்மா. அதான் எங்க அம்மா அப்புறமா தான் எனக்கு பிடிக்கும். நீங்க எங்க அம்மா கிட்ட சொல்லாதீங்க, எங்க அம்மாக்கு தெரிஞ்சா என்ன அடிச்சுவாங்க. உன்னை ரொம்ப அடிப்பாங்களா? ஆமா, நீங்க என் அம்மா ஃப்ரெண்டு தானே, எங்க அம்மா கிட்ட சொல்றீங்களா குட்டி பாப்பாவை அடிக்காதீங்கன்னு சொல்லி? எங்க அம்மா கோவம் வந்துச்சுன்னா அப்படி கிள்ளிடுவாங்க, என்ன காது பிடிச்சி இப்படி கிள்ளுவாங்க, வலிக்கும் தெரியுமா? அப்போ அகுமாமான்னு அழுவேன். அப்போ அம்மா தான் விடுவாங்கல்ல, எங்க ரகுமாமா தான் எங்க அம்மா கிட்ட இருந்து அடிக்காம என்ன வச்சுப்பாங்க பத்திரமா. அச்சோ, இனிமே நான் சொல்றேன், அவங்களை அடிக்க மாட்டாங்க சரியா? நீங்க யாரு? நீங்க சொன்ன எங்க அம்மா கேட்பாங்களா? நான் உங்க அம்மாவோட ஃப்ரெண்டு. ஆனா நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்களான்னு தெரியல. ஆனா இந்த விஷயத்த சொல்றேன் ஸ்ட்ராங்கா உனக்கு சப்போர்ட் பண்ணி, ஓகேவா? நீ நானும் ஃப்ரெண்ட் ஆயிருமா? ஃப்ரெண்டா? ஆமா ஃப்ரெண்டு தான். சரி. அப்போ எங்க அம்மா கிட்ட என்ன சொன்னா உங்ககிட்ட சொல்லுவேன், எங்க அம்மா கிட்ட சொல்லிடணும் சரியா? என் செல்ல குட்டி. உங்க வீடு எங்க இருக்கு? நீங்க எங்க இருக்கீங்க? வியானண்ணா வீட்டு பக்கத்துல இருக்கீங்களா? யாரா அது வியானே? வியானண்ணா என் ஃப்ரெண்டு. உனக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு தான் அப்படிதானே? ஆமா. நான் உங்க மாமா ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல? ஆமா, அங்க அங்க கூட எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, ஈனா ஃப்ரெண்டு. டேய், எல்லா இடத்துலயும் ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சிருக்கியாடா இந்த வயசுலயே நீ? ஈனாவை நானும் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டு. வீணா எனக்கு சாக்கிலாம் தருவாங்க. நானும் அங்கதான் வேலை செய்யறேன் ரீனா கூட தான். ஓ அப்படியா? ஆனா நான் உங்களை பார்த்ததே இல்லைல்ல, அதான் குட்டி பாப்பாக்கு தெரியல. நான் அடுத்த வாட்டி வரும்போது உங்களை வந்து பாக்குறேன், நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் இருக்கிறேன். டேய், என்னடா பேசிக்கிட்டே போற விட்டா? உங்களுக்கு சாக்கி வச்சிருக்கீங்க நீங்க? அச்சோ, நான் சாக்லேட் வாங்கிட்டு வர மறந்துட்டேனே. அடுத்த வாட்டி கண்டிப்பா நான் உன்னை பார்க்கும்போது சாக்லேட் வாங்கி தரேன் சரியா? நான் வச்சிட்டேன், உங்களுக்கு போய் சாக்லேட் எடுத்து வரேன், இங்கேயே வெயிட் பண்ணுங்க சரியா? இல்ல நான் சாக்லேட்லாம் சாப்பிட மாட்டேன். ஃப்ரெண்ட் கூட தான் சாக்லேட் சாப்பிடணும், அப்பதான் நம்ம 2 பேர் ஃப்ரெண்டு. சரி ஓகே, போய் எடுத்துட்டு வா. சரி. சும்மா சின்ன வாயே, இவங்கிட்ட பேசினா நேரம் போறதே தெரியாது போல. நல்லா இருக்கு இவங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது. என்ன சாரி கட்டிட்டு வர சொல்லிட்டு சிவர் அந்த சைடு திரும்பிட்டு இருக்காரு. கூப்பிடுவோமா? வேண்டாம் வேண்டாம். ரொம்ப அழகா இருக்கீங்க ரேஷ்மா. இது சத்தம் போட்டு சொல்லணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா சொன்னா நீங்க ஏதாச்சும் தப்பா எடுத்துப்பீங்களோன்னு பயமாவும் இருக்கு எனக்கு. சிவர் தான் இந்த சாரி எடுத்து கொடுத்தாரு, கட்டிட்டு வான்னு சொல்லிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லாம அமைதியா இருந்தா நான் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறதா? ஒரு வேளை இந்த சாரி கலர் நம்மளுக்கு எடுக்கலையோ? இல்லையே, பர்பிள் கலர் சாரி எப்பவுமே நம்ம கட்டுறது தானே, நம்மளுக்கு அழகாக தானே இருக்கும். இவர் வாயிலிருந்து எந்த வார்த்தையுமே வர மாட்டேங்குது. ஒரு வேளை நம்ம நல்லா கட்டலையோ? சரி ஓகே, வேற யாச்சும் மாத்திட்டு வருவோம். ஹலோ ரேஷ்மா, வாங்க ரேஷ்மா. என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க? சாரி எப்படி இருக்கு? நீங்க கட்டினதுனால அந்த சாரி ரொம்ப அழகா தெரியுது. புரியல. இல்ல இல்ல இல்ல, சாரி
கட்டியிருக்கீங்க, நல்லா இருக்குன்னு சொல்ல வந்தேன். ம், தேங்க்யூ. நீங்க ஏதோ சொன்னீங்க, இந்த சாரியை கட்ட மாட்டேன்னு சொல்லி. இப்போ நான் எடுத்து கொடுத்த சாரியை கட்டியிருக்கீங்க. சாரியை மட்டும்தான் புடிச்சு கட்டுனீங்களா, இல்ல கொடுத்த வரையும்? ஹலோ ஹலோ, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க, அதுவும் என்ன ட்ராப்லாம் பண்ண போறீங்க. ஸோ இந்த சாரியை வரை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சரி, ஓகே, புது சாரியை கட்டிட்டு போகலாமேன்னு தான் கட்டினேன். அதுவும் இல்லாமல் அந்த சாரி அயன் பண்ணும்போது லைட்டாக ஹோல்ஸ் விழுந்துட்டு, ஸோ அந்த சாரியை கட்ட முடியாதுல்ல, அதனால தான் இந்த சாரியை கட்டினேன். வேற ஒன்றும் இல்லை. நான் என்னமோ உங்களை பிடிச்சி போய் எடுத்து இந்த சாரியை கட்டிக்கிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், ஓகேவா? ஓ, அப்ப அது அர்த்தம் இல்ல, அப்படிதானே? அப்படியெல்லாம் அர்த்தம் எதுவும் இல்லை. நீங்களா சும்மா ஏதாச்சும் கனவு கண்டுகிட்டு இருக்காதீங்க. நேரமாச்சு, கிளம்புவோமா? ஓ, சரிங்க. ஏங்க சொல்லுங்க. சிரிச்சிங்களா? இல்லையே, நான் சிரிக்கலையே. இல்ல, இங்க நம்ம 2 பேர் தான் இருக்கோம். சிரிக்கிற சத்தம்லாம் கேட்டுச்சு, அதான். உங்களுக்கு பிரம்மையா இருக்குமா? இருக்கும். ஆமா, நீங்க தான் கனவு உலகத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களே. ஸோ எந்தி வரீங்களா? கிளம்புவோம். சிரிக்கலாம் நான் ஒன்றும் செய்யல. ஓ, சரிங்க. ரேஸ்மா, சொல்லு பாட்டி. ரேஸ்மா, அந்த சாலி ஏன்டி திரும்பியும் கொடுத்து விட்டா? எந்த சாரி? அதாண்டி அந்த ரெட் கலரு. அது லைட்டா ஹோல்ஸ் விழுந்துட்டு பாட்டி, அயன் பண்ணும்போது. இல்லையா, நான் மடிச்சு கொடுத்த மாதிரி அப்படியே தானே இருக்கு. நீ முருகன் கிட்ட கொடுத்து ரூம்ல வைக்க சொன்னதா சொன்னாரு. ஏன் கொடுத்து விட்டா? இந்த சாலை எப்ப வாங்கினது? இதை கட்டிக்கிட்டு இருக்கா? ஐயோ பாட்டி, நேரம் காலம் வர தெரியாம வந்து கோத்து விடுறியே. ஓ ஓ, இப்பதான் புரியுது. ஏங்க ஐயோ. ஏங்க சொல்லுங்க. சாரி ஹோல்ஸ் விழுந்துட்டு. அது அயன் பண்ணும்போது லைட்டா விழுற மாதிரி இருந்துச்சு, அதுதாங்க. அப்படியாங்க? ஓ ஓ, சரிங்க சரிங்க. இப்ப எதுக்கு இப்போ தேவையில்லாம என்ன பார்த்து சிரிக்கிறீங்க நீங்க? சும்மானே எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சில யாரோ ஒருத்தவங்க நான் கொடுத்த சாரியை கட்ட மாட்டேன், விருப்பமே இல்ல அப்படின்னு சொன்னாங்க பாட்டி. இப்போ நான் கொடுத்த சாரியை கட்டியிருக்காங்க. அதான் பாட்டி கேட்டதுக்கு அந்த சாரி ஃபால்ட் அப்படின்னாங்க. இப்ப பார்த்தா புரியுது யாருக்கு எங்க ஃபால்ட்டுன்னு. கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு நினைக்கிறேன் ஹார்ட். சேங்க, கிளம்புவோமா? நேரமாச்சு. கிளம்பலாமே. ரேஸ்மா, மாப்பிள்ளை தம்பியை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா வருவியா? ரகு சொல்ல சொன்னா. அட, இது கூட நல்லா இருக்கு. பாட்டி, என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? ஐயோ, பதட்டத்துல மாத்தி உண்மையை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சரிப்பா தம்பி, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. சீக்கிரமா போவியா? இந்த ரகு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தானா, அவன் மாமா மாமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தான் பாரு, அதான் எனக்கு மாப்பிள்ளைன்னு வந்துட்டு. பாட்டி, இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்குலாம் எதுவும் இல்ல பாட்டி. என் மச்சான் அப்படி சொன்னாரு. எது? இல்லங்க, அவருக்கு நான் மாமானா எனக்கு அப்போ மச்சான் தானே வரணும், அந்த இதுலதான் சொன்னேன், வேற எதுவும் இல்லங்க. ஆமாப்பா, உன் மச்சான் தான் சொன்னாரு. பாட்டி வேண்டாம், என்கிட்ட அடி வாங்கவ சொல்லிட்டேன். மரியாதையா போயிரு. ரோஷன் எங்க? ரோஷன் போய் 1/2 மணி நேரம் ஆகுதே. 1/2 மணி நேரம் ஆகுதா? எப்படி போனா? அதான் ரகு ஆள் அனுப்புறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டான். நீ சேர கட்டு போனால அப்பமே போயிட்டான். அவன் கூடிய கூட்டிட்டு போயிருப்பல. அதான் சொன்னனே ரேஸ்மா, நீயும் மாப்பிளையும் தனியா கார்ல போவீங்க. அவன் தோணன்னு எதையாச்சும் பேசிக்கிட்டு வருவான். அதனாலதான் ரகு முன்னாடி அவனை கூட்டிட்டு வர சொல்லிட்டான். இன்னொரு வாட்டி மாப்பிள்ளன்னு சொன்னான்னு வச்சுக்கேன், உன்னையும் அப்படி கொன்னுருவான். கழுத்து நெரிச்சு அவனையும் அங்க போய் கொன்னுருவான் பாத்துக்கோ. சரி சரி, ஏதோ தவறி உண்மையை தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்கேன். உண்மையா பாட்டி? ஏங்க, நான் என்னங்க பண்ணுவேன்? நான் எதுவுமே சொல்லலையேங்க. நேரமாச்சு, கிளம்புவோமா? மாப்பிள்ள, மறக்காம கூட்டிட்டு வரும்போது இருந்து சாப்பிட்டு தான் போவோம், சரியா? போதும் போதும், நீ பேசின வரைக்கும். இருடியும் 2 வார்த்தை சேத்தாப்புல பேசிக்கிறேன். ஒன்னும் தேவையில்லை, நீ பேசுனதெல்லாம் போதும். ஐயோ சரி, பார்த்து கூட்டிட்டு போங்கப்பா. கவலைப்படாதீங்க. என் பொண்ணு. என்னது? இல்ல, உங்க பொண்ண என் கூட பார்த்து கூட்டிட்டு போவேன்னு சொல்ல வந்தேன். போலாமா? போலாம். சரிப்பா, பாத்துக்கோங்க. சரிங்க பாட்டி. முதல்ல அந்த ரகு நாய்க்கு இருக்கு. ரகு வர இரு, உன்னை அப்படியே கழுத்து நினைச்சு கொண்டுறேன். பாட்டி, இங்க பாருப்பா, அவளுக்கும் உன்னை பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த மாதிரிலாம் பேசுறேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவ வாயாலே கூடிய சீக்கிரத்துல உன்கிட்ட வந்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம்னு அவளே சொல்லுவா. அவளுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்துல ஏற்பட்ட சில கசப்பான நிகழ்வுனாலதான் இந்த கல்யாணத்தை அவ தடுக்கிறா. மற்றபடி உன்னை பிடிக்காமலாம் இல்லை. அவ உன்னை பிடிச்சிதான் இவ்வளவு நேரம் உன்கிட்ட நின்று பேசினது, நீ எடுத்துட்டு வந்து கொடுத்த சேலையை முதல் கொடுத்து கட்டினது எல்லாமே. உனக்கு புரியுது தானப்பா? ஐயோ பாட்டி, நீங்க இதை வந்து சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு ரேஷ்மாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாம ரேஷ்மாக்கு என்ன பிடிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. மேபி அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது அவங்களுடைய விருப்பம். எனக்கு அவங்களை பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு வேற யாரையாச்சும் பிடிச்சிருந்தா கூட அவங்க சந்தோஷமா அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டோம். நான் அதுல இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டேன். அவங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முதல்ல. பட் ஆனா நான் எப்பவுமே அவங்கள மட்டும் தான் நினைச்சிட்டு இருப்பேன். இப்போ எனக்கு நான் கொடுத்து சாரியை கட்டிக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்க போதே தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி. அதுவே போதும் பாட்டி எனக்கு. அவ அப்படிதான் மனசுல இருக்கிறத டக்குன்னு வெளியே சொல்ல மாட்டான். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதப்பா, கோவப்பட்டா கூட. அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன். உங்க வீட்டு பொண்ணை நான்
பத்திரமா பாத்துப்பேன். இன்னொரு விஷயம், அம்மாக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இங்க இருக்கேன்னு சொல்லி. அம்மா ஒரு 10 நிமிஷம் மட்டும் அங்க கூட்டிட்டு வர முடியுமான்னு கேட்டாங்க. மேபி அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா சொல்லாம கூட கூட்டிட்டு போயிருப்பேன். பட் இருந்தாலும் உங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கூட்டிட்டு போலாம் தானே? அவளுக்கு விருப்பம்னா கூட்டிட்டு போப்பா, அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட்டிட்டு வந்து வீட்லயே விட்டுரு. ஆனா வரும்போது கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும். கண்டிப்பா சாப்பிட்டு தான் போவேன். சரிங்க, வரீங்களா? நேரமாச்சு. கூப்பிட்டுட்டா, போ போ. சரி பாட்டி, நாங்க கிளம்புறோம். சரிப்பா, பார்த்து போயிட்டு வாங்க.